Students, Vanakkam. Welcome to Roopsa tutorial. In this video, we are going to see lesson 2, unit 2, accounts of not-for-profit organization. Not-for-profit organization meaning what is meant by not-for-profit organization or non-trading concerns. Not-for-profit organization, non-trading concerns இரண்டும் ஒன்றுதான். Some organizations are established for the purpose of rendering services to public without any profit motive. அதாவது ப்ராஃபிட் மோட்டிவ் இல்லாமல் பொதுமக்களுக்கு சர்வீஸ் பண்ண வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்படுகிறது இந்த வகையான ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ தீஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் கால்ட் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் நான் ட்ரேடிங் கன்சர்ன்ஸ். What purpose this is created? Not-for-profit organization may be created for the promotion of art, culture, education, sports, etc. இந்த வகை ஆர்கனைசேஷனுக்கு ப்ராஃபிட் மோட்டிவ் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஆர்கனைசேஷனுக்கு எப்படி கேஷ் அல்லது ஃபண்டு எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறது என்றால், they raise the funds through Number 1, donations. Number 2, subscriptions. Number 3, grants from government. இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் டொனேஷன்ஸ் நன்கொடை, சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் சந்தா, கிராண்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் அது கவர்மெண்ட்டு கொடுக்கும் மானியம், இவைகள் மூலம் இந்த ஆர்கனைசேஷன்ஸ் ஃபண்டு கிரியேட் பண்ணுவதால் தீஸ் கன்சர்ன்ஸ் மஸ்ட் ஆல்சோ மெயின்டைன் ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். They must accounts for all cash receipts and cash payments. Cash receipts அப்படின்னா cash பெறுதல், cash payments அப்படின்னா cash வழங்குதல் or கொடுத்தல். At the end of each accounting year, they must also prepare final accounts to ascertain the surplus or deficit and financial position. ஒவ்வொரு வருடம் இறுதியிலும் சர்ப்ளஸ் இருக்கிறதா, உபரியாக இருக்கிறதா அல்லது டெஃபிசிட் பற்றாக்குறையாக இருக்கிறதா என்பதை கண்டறிய இந்த வகை ஆர்கனைசேஷன்ஸ் ஃபைனல் அக்கௌண்ட்ஸை கண்டிப்பாக ப்ரிப்பேர் செய்ய வேண்டும். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் என்ன என்றால், 1 ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட், நம்பர் 2 இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், நம்பர் 3 பேலன்ஸ் ஷீட். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசனில் உள்ள பேசிக் கான்செப்ட் கலைச்சொற்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். நம்பர் 1 கேபிட்டல் ரிசிப்ட்ஸ், நம்பர் 2 கேபிட்டல் பேமெண்ட்ஸ், நம்பர் 3 ரெவென்யூ ரிசிப்ட்ஸ், நம்பர் 4 ரெவென்யூ பேமெண்ட்ஸ். இந்த நான்கையும் நன்றாக தெரிந்திருந்தால்தான் நாம் இந்த லெசனில் கணக்கை நன்றாக எளிதாக போட முடியும். ரிசிப்ட்ஸ் என்றால் பெறுதல்கள், பேமெண்ட்ஸ் என்றால் செலுத்துதல்கள். ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் அப்படின்னா என்ன? தே ஆர் நான் ரெக்கரிங் இன் நேச்சர். திரும்ப திரும்ப நிகழா தன்மை உடையதாக இருந்தால் அது கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் எனப்படும். அசெட்ஸ், பில்டிங், ஃபர்னிச்சர் இதை பர்ச்சேஸ் செய்வதற்காக நாம் கேஷ் வாங்கினால் அது கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் எனப்படும். ரெவென்யூ ரிசிப்ட்ஸ் தே ஆர் ரெக்கரிங் இன் நேச்சர். திரும்ப திரும்ப நிகழும் தன்மை உடையதாக இருந்தால் அது ரெவென்யூ ரிசிப்ட்ஸ் எனப்படும். ரெண்ட், மெயின்டெனன்ஸ் ஆஃப் பில்டிங் வாடகை அல்லது பில்டிங்கை மெயின்டெனன்ஸ் பண்ணுவதற்காக ஏற்படக்கூடிய மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், இதற்காக கேஷ் வாங்கினால் அது ரெவென்யூ ரிசிப்ட்ஸ் எனப்படும். ரெண்ட் மாதம் மாதம் திரும்ப திரும்ப நிகழக்கூடிய தன்மை உடைய டிரான்சாக்ஷன், ஸோ இது ரெவென்யூ ரிசிப்ட்ஸ் எனப்படும். கேபிட்டல் பேமெண்ட்ஸ் என்றால் என்ன? பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ். நம்ம ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறோம். எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் டென்னிஸ், டென்னிஸ் விளையாடுவதற்காக அந்த டேபிள் அதுதான் எக்யூப்மெண்ட். அதை வாங்குவதற்கு நம்ம கேஷ் பேமெண்ட் பண்ணினால் அது கேபிட்டல் பேமெண்ட்ஸ் எனப்படும். டேபிள் டென்னிஸ் நாம் வாரமோ அல்லது மாதமோ வாங்க தேவையில்லை.
இது திரும்ப திரும்ப நிகழாத ஒரு டிரான்சாக்ஷன். ஸோ இந்த பேமெண்ட் வந்து கேபிட்டல் இன் நேச்சர். ஸோ கேபிட்டல் பேமெண்ட்ஸ் கேட்டகரியில் வரும். நெக்ஸ்ட் ரெவன்யூ பேமெண்ட்ஸ். கேஷ் பேமெண்ட் பண்ணும்போது திரும்ப திரும்ப நிகழும் தன்மை உடையதாக அந்த டிரான்சாக்ஷன் இருந்தால் அது ரெவன்யூ பேமெண்ட்ஸ் எனப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா பால், பேட், நெட். பால் வாங்குவதற்கு நாம் வாரமோ அல்லது மாதமோ கேஷ் பேமெண்ட் செய்வதால் இந்த டிரான்சாக்ஷன் திரும்ப திரும்ப நிகழும் தன்மை உடையதால் இது ரெவன்யூ பேமெண்ட் என அழைக்கப்படுகிறது. ஷார்ட்டாக சொல்லணும்னா டென்னிஸ் டேபிள் நம்ம வாங்குவதற்கு கேஷ் பே பண்ணால் அது கேபிட்டல் நேச்சர், கேபிட்டல் பேமெண்ட். டென்னிஸ் பால் வாங்கினால் அது வந்து திரும்ப திரும்ப பால் வாங்க வேண்டி இருப்பதால் அது ரெவன்யூ நேச்சர், ரெவன்யூ பேமெண்ட் என்று அழைக்கப்படுகிறது. டென்னிஸ் டேபிள் திரும்ப திரும்ப வாங்க மாட்டோம். டென்னிஸ் பால் திரும்ப திரும்ப நாம் வாங்குவோம். நெக்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன், சந்தா. நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் யூஸ்வலாக கலெக்ட் த மணி ஃப்ரம் தர் மெம்பர்ஸ் மந்த்லி, குவார்ட்டர்லி, ஆஃபலி ஆர் இயர்லி. மெம்பர்ஸிடமிருந்து கலெக்ட் செய்யப்படும் மணி, அதுக்கு பேர் தான் சப்ஸ்கிரிப்ஷன், சந்தா என்று அழைக்கப்படுகிறது. அது மாதமோ அல்லது 3 மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது 6 மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது 12 மாதம் இயர்லி என்ற அடிப்படையிலையோ நாம் வாங்குகிறோம். சப்ஸ்கிரிப்ஷனில் ஸ்பெஷல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு உண்டு. ஸ்பெஷல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் டென்னிஸ், சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் பேட்மிண்டன். அது ஒரு குறிப்பிட்ட விளையாட்டுக்காக அந்த விளையாட்டை விளையாடும் உறுப்பினரிடமிருந்து சப்ஸ்கிரிப்ஷன் பெறப்பட்டால் அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பெயர் ஸ்பெஷல் சப்ஸ்கிரிப்ஷன் எனப்படும். ஸ்பெஷல் சப்ஸ்கிரிப்ஷனாக இருந்தாலும் எல்லாமே வந்து ரெவன்யூ நேச்சர் தான். ஆல் தீஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆர் ரெவன்யூ ரிசீவ்ட் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கான்செப்ட் டொனேஷன், நன்கொடை. டொனேஷன் அப்படிங்கிறது என்ன? தீஸ் ஆர் த அமௌண்ட்ஸ் ரிசீவ்டு பை நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அஸ் எ கிஃப்ட். இந்த ஆர்கனைசேஷன் மூலம் பெறப்படும் கிஃப்ட், பரிசு தொகை, அதுக்கு பேர் தான் நன்கொடை. டொனேஷன் மே பி ஜென்ரல் டொனேஷன் ஆர் ஸ்பெசிபிக் டொனேஷன். ஜென்ரல் டொனேஷன் அப்படின்னா என்ன? இஃப் த டொனேஷன் இஸ் ரிசீவ்டு வித்தவுட் எனி ஸ்பெசிபிக் கண்டிஷன் இட் இஸ் ஜென்ரல் டொனேஷன். எந்த ஒரு ஸ்பெசிபிக் கண்டிஷனும் இல்லாமல் பெறப்படுகின்ற டொனேஷனுக்கு பேர் ஜென்ரல் டொனேஷன். இந்த ஜென்ரல் டொனேஷன் கம்ஸ் அண்டர் ரெவன்யூ ரிசீவ்ட். ஸ்பெசிபிக் டொனேஷன், இஃப் த டொனேஷன் இஸ் ரிசீவ்டு வித் எ ஸ்பெசிபிக் கண்டிஷன் ஃபார் எ பர்டிகுலர் பர்பஸ் இட் இஸ் நோன் as ஸ்பெசிபிக் டொனேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், டொனேஷன் ஃபார் ஸ்போர்ட்ஸ் ஃபண்ட், ப்ரைஸ் ஃபண்ட், இது வந்து ஒரு கேபிட்டல் நேச்சர். அதனால் ஸ்பெசிபிக் டொனேஷன் கம்ஸ் அண்டர் கேபிட்டல் ரிசீப்ட். பர்டிகுலர் ஸ்போர்ட்ஸ் நடத்துவதற்காக நாம் டொனேஷன் அந்த ஸ்போர்ட்ஸுக்காக வாங்கினால் அந்த ஸ்போர்ட்ஸ் நடத்தி முடிக்கப்பட்டால் அதோட அது ஓவர், திரும்ப திரும்ப அந்த ஸ்போர்ட்ஸு நடக்காது. அதனால் இது கேபிட்டல் ரிசீப்ட் கேட்டகரியில் வரும். நெக்ஸ்ட் கான்செப்ட் கிராண்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் அண்ட் அதர் ஆர்கனைசேஷன். கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய மானியம் அப்படின்னாவே ஃப்ரீ என்று அர்த்தம். ஃப்ரீயாக ஃபண்டு வந்து இந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒதுக்குவார்கள். திரும்ப திரும்ப நிகழா டிரான்சாக்ஷனுக்காக நாம் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டு வாங்கினால் அது கேபிட்டல் ரிசீவ்ட்ஸ். கிராண்ட்ஸ் ரிசீவ்டு டுவோர்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸ், பர்ச்சேஸ் ஆஃப் அசெட்ஸ் ஆர் ட்ரீட்டட் ஆஸ் கேபிட்டல் ரிசீவ்ட்ஸ். கிராண்ட்ஸ் ரிசீவ்டு டுவோர்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அசெட்ஸ், பேமெண்ட் ஆஃப் சேலரிஸ் எக்ஸெட்ரா ஆர் ட்ரீட்டட் ஆஸ் ரெவன்யூ ரிசீவ்ட்ஸ். மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், சேலரி, இவைகள் மாதம் திரும்ப திரும்ப நிகழக்கூடிய டிரான்சாக்ஷன். ஸோ தீஸ் ஆர் கம்ஸ் அண்டர் ரெவன்யூ ரிசீவ்ட். நெக்ஸ்ட் கான்செப்ட் அட்மிஷன் ஃபீ ஆர் என்ட்ரன்ஸ் ஃபீ. தீஸ் ஆர்கனைசேஷனில் புதுசாக மெம்பர்ஸ் சேரும் பொழுது அவர்களிடமிருந்து ஒரே ஒரு முறை மட்டும் ஃபீஸ் கலெக்ட் பண்ணப்படுகிறது. அதற்கு பெயர் அட்மிஷன் ஃபீஸ். ஒவ்வொரு வருடமும்
புதிய மெம்பர்கள் சேர்ந்து கொண்டே தான் இருப்பார்கள். அதனால் திரும்ப திரும்ப இது நிகழ்ந்து கொண்டே இருப்பதனால் இது கம்ஸ் அண்டர் ரெவன்யூ ரிசீவ்ட். அட்மிஷன் ஃபீ ஆர் என்ட்ரன்ஸ் ஃபீ கம்ஸ் அண்டர் ரெவன்யூ ரிசீவ்ட். மெம்பர்ஸிடம் ஒரே ஒரு முறை ஃபீஸ் கலெக்ட் செய்யப்படுவதால் இது கேபிட்டல் ரிசீப்ட்ஸ்லேயும் வர்றதற்கு சான்சஸ் அதிகம். எனவே இந்த அட்மிஷன் ஃபீஸ் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இரண்டுமே ரெவன்யூ ரிசிப்டாகவும் கருதப்படும், கேபிட்டல் ரிசிப்டாகவும் கருதப்படும். நெக்ஸ்ட் கான்செப்ட் லிகசி, உயில் கொடை நிதி. எ கிஃப்ட் மேடு டு எ நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பை வில் இஸ் கால்டு லிகசி. வில் அப்படின்னா WILL, உயில் அப்படின்னு அர்த்தம். இந்த உயில் மூலமாக அளிக்கப்படும் கிஃப்ட், அதுக்கு பேர் தான் லிகசி. இது உயில் ஒரே ஒரு முறை தான் நடக்கும், திரும்ப திரும்ப உயில் எழுதிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அதனால் இட்ஸ் கம்ஸ் அண்டர் கேபிட்டல் ரிசீப்ட். நெக்ஸ்ட் கான்செப்ட் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ. அமௌண்ட் ரிசீவ்டு டுவோர்ட்ஸ் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ ஃப்ரம் மெம்பர்ஸ் இஸ் எ கேபிட்டல் ரிசீப்ட் ஆஸ் இட் இஸ் நான் ரெக்கரிங் இன் நேச்சர். இந்த லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ ஒரே ஒரு முறைதான் மெம்பர்ஸிடமிருந்து வசூலிக்கப்படுகிறது. இது திரும்ப திரும்ப நிகழாது. எனவே is comes under capital receipt. Next concept interest on investment. For investments made, the organization may receive interest. It is a revenue receipt. முதலீடு செய்வதால் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் மாதம் திரும்ப திரும்ப நிகழக்கூடியது. எனவே இது ரெவன்யூ ரிசிப்ட். நெக்ஸ்ட் கான்செப்ட் த சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ். பழைய ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் லைக் பேட், பால் இவற்றை விற்பனை செய்வதன் மூலம் கிடைக்கும் தொகை ரெவன்யூ ரிசிப்ட். பழைய ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலை விற்பனை செய்வது திரும்ப திரும்ப நிகழும். ஆகவே இது கம்ஸ் அண்டர் ரெவன்யூ ரிசிப்ட். நெக்ஸ்ட் கான்செப்ட் சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர்ஸ். ஓல்டு நியூஸ் பேப்பரை விற்பனை செய்வதன் மூலம் கிடைக்கும் தொகை ரெவன்யூ ரிசிப்ட். நியூஸ் பேப்பர் விற்பனை திரும்ப திரும்ப நிகழக்கூடிய தன்மை. நெக்ஸ்ட் கான்செப்ட் பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட், பர்ச்சேஸ் ஆஃப் புக்ஸ் ஃபார் லைப்ரரி. இவை இரண்டுமே திரும்ப திரும்ப நிகழாது. எனவே கம்ஸ் அண்டர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த நெக்ஸ்ட் கான்செப்ட் ஹானோரரியம், மதிப்பூதியம் அப்படின்னு பெயர். இட் இஸ் த ரெமுனரேஷன் பெய்டு டு எ பர்சன் who is not a regular employee of the organization. It is a revenue expenditure. Remuneration என்பது ஊதியம். ஊதியம் திரும்ப திரும்ப நிகழும் தன்மை உடையது. எனவே இது கம்ஸ் அண்டர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட் கான்செப்ட் பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் லைக் பால், பேட் இவைகள் திரும்ப திரும்ப வாங்கப்படுவதால் இது திரும்ப திரும்ப நிகழும் தன்மை உடையதால் இட்ஸ் கம்ஸ் அண்டர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். மாணவ மாணவிகளே, மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது ரூப்சா டுட்டோரியல். நன்றி, வணக்கம்.